கேஸ் வந்து 12:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். நீங்க என்ன பண்ணணும்னா நேரங்காலமா வந்து உட்காந்துடணும். நம்ம கேஸ் வந்து 12:30 மணிக்கு தானே, நம்ம பொறுமையா போனா போதும் அப்படின்னு நினைச்சிட்டுலாம் இருந்தீங்கன்னா அது வந்து ஒரு சில கேஸ்ல வந்து ஆள் வரல அப்படின்னா அடுத்து அதுக்கப்புறம் இருக்க கேஸை முன்னாடியே நடத்த வச்சிருவாங்க. அதனால நீங்க சீக்கிரமா வந்து நில்லுங்க. அதுவும் இல்லாம அவங்களையும் வர சொல்லிருங்க. நாங்களும் எங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தோம், ஆனா அவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ணல. லெட்டரும் அனுப்பி பார்த்துட்டோம், ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நீங்க ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க. அவங்க வரலைனாலும் கேஸ் நடக்காது. சரிங்க தம்பி, நாங்க ஃபோன் போட்டு சொல்றோம். முடிஞ்சா நாங்க நேரடியாவே போய் சொல்லிட்டு வந்துறோம். இப்பயே நீங்க அது இதுன்னு சொல்லிக்கிட்டு நேரம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் சிரமம். அப்புறம் நீங்க தான் வந்து அங்க இங்கன்னு அலைய வேண்டியதா இருக்கும். நான் சொல்றதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க விருப்பம். இல்லைங்க, நான் ஃபோன் பண்ணி அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரிங்க, அப்ப நேரங்காலமா வாங்க. வரும்போது கிளம்பிட்டுன்னு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரிங்க. சரிங்க, நான் அப்ப வரேன். தம்பி, போன தடவை வந்து எதுவும் சாப்பிடல, இப்பயாவது எதுவும் சாப்பிட்டு போலாம்ல? ஏமா நீங்க கேட்டதே ரொம்ப சந்தோஷமா. முதல்ல உங்களுக்கு ஜெயிச்சு கொடுக்குறோம், அதுக்கப்புறம் நீங்க விருந்து கூட வைங்க. அதான் பையன் கல்யாணம் எல்லாம் வச்சிருக்கீங்களே, நாங்க பொறுமையா வந்து சாப்பிடுறோம். சரிங்களா? சரி வந்துடுறேன். நேரங்காலமா வாங்க, ஃபோன் பண்ணிட்டு வாங்க. சரிங்க தம்பி. டேய், அவங்க சொன்னாங்க பார்த்தல்ல, ஃபோன் பண்ணி பார்த்தாங்க, லெட்டர் அனுப்புனாங்களா? அவங்க ஒண்ணுமே சொல்லலையாண்டா. நீயும் ஒருக்க ஃபோன் போட்டு சொல்லு. ஃபோன் போட்டு நீ கிளம்பி வா, நீ தான் அன்னைக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டல, கையெழுத்து போட்டுட்டு போன்னு சொல்லு. நான் சொன்னா அப்புறம் சண்டையாகும். நீ சொன்னீனா தான் அவ கேப்பா. ஏற்கனவே எனக்கு அவளுக்கு ஆகாது, இதுல நான் வேற போன் போட்டு சொன்னா வேணும்னே ஆணவத்திலே பண்ணுவாமா. அதாம யோசனையா இருக்கு. என்னத்துல பண்ணுவா? அன்னைக்கு அவ தானே எழுதி கொடுத்தா, உனக்கு எனக்கு சம்மதம் இல்ல, ஒட்டு இல்ல, வரவு இல்லன்னு. அப்புறம் என்னத்த அவ கேப்பா? நீ போன போட்டு சொல்லு. சொல்றமா. சொன்னீனா தான் இந்த தம்பி சொன்னதெல்லாம் எடுத்து வச்சிட்டு நேரங்காலமா கிளம்பி அங்க போக முடியும். அதை விட்டுட்டு இங்கேயே சிரிப்பு சிரிப்புன்னு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் அவ்வளவுதான். சரிம்மா, நீ போய் எல்லாத்தையும் எடுத்து வையே, நான் அந்த வந்துடுறேன். இந்த கல்யாணத்தை வந்துட்டு பதிவு பண்ணோம்ல, அந்த சான்றெல்லாம் வச்சிருக்கியாடா? அதெல்லாம் உங்ககிட்ட கொடுத்துட்டேமா, நீ இப்போ போய் கிளம்பு. கல்யாணம்ன்றது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ கஷ்டப்பட்டு எவ்வளவோ சந்தோஷத்தோட ஒரு கல்யாண வாழ்க்கையை தொடங்கி இப்ப அந்த கல்யாண வாழ்க்கை முடிய போதுன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என்ன பண்றது, நம்ம கூட வாழணும்னு விருப்பம் இல்லாத போது அவங்கள சந்தோஷப்படுத்துறது தானே நம்மளோட வேலை. சரி, அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்ப்போம். எதுக்கு கூப்பிடுறதுன்னு தெரியலையே. அன்னைக்குதான் ஒட்டுள்ள வரவுலன்னு சொல்லியாச்சு. ஊரை துரத்திக்கிட்டு அடிக்கிறதுக்கு வந்தது, இப்ப போன் வேற போடுறதா? இந்த ஆள எதுக்கு நான் போன் எடுக்கணும்? சும்மாவே வேணும்னு வீம்புக்கு பண்ணுவா. இப்ப இதுன்னு வேற சொன்னோம்னா நம்ம நிம்மதியை கெடுக்கணும்னு ஏதாவது ஒண்ணு பண்ணுவானே. மறுபடியும் போன் பண்றது. இந்த போனை தூக்கி போட்டு உடைக்கலான்னு தான் வருது. எதுக்கு கூப்பிடுறதுன்னு தெரியலையே. சரி, என்ன ஏதுன்னு கேட்டு தொலைவோம். இல்லைன்னா நொய்யின்னு போன் அடிச்சு வீட்டுக்கு வருவது. அப்புறம் என் அண்ணன் வாழ்னு கத்துவான். என்ன ஏதுன்னு கேட்போம். ஹலோ, ஆன் பண்ணிட்டு பேசாம இருந்தா எப்படி? கேக்குது. அப்புறம் இன்னைக்கு விவாதத்து நோட்டீஸ் அனுப்பணும்ல, இன்னைக்கு கோர்ட்ல இருந்து வர சொல்லியிருக்காங்க, வந்துரு. நான் என்ன நீங்க வச்ச வேலையாளா? வான்னு சொன்னா வரத்துக்கும், போன்னு சொன்னா போறதுக்கும். இங்க பாரு, என்ன கோவப்படுத்தாத. நீ தான் வேணான்னு சொல்லி அன்னைக்கு எல்லாத்தையும் போட்ட. இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாத, வந்து எழுதி கொடுத்துட்டு போயிரு. எனக்கு வேலை இருக்கு. இங்க பாரு, ஏகப்பட்ட செலவு பண்ணியாச்சு. சும்மா இது அதுன்னு பேசிட்டு இருக்காத. கிளம்பி வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு கிளம்பு. உங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்னால ஆட முடியாது. என் இஷ்டத்துக்கெல்லாம் உன்னை ஆடணும்னு சொல்லல. வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு உன் நகை நட்டெல்லாம் வாங்கிட்டு போ. அன்னைக்கு அந்த ஆட்டம் கட்டுன எதுவும் வேண்டாமா? ஓ, என் நகை நட்டெல்லாம் தரியா? சரி வாரேன். கொஞ்சம் கூட மரியாதைன்றது இல்லல்ல. எனக்கு நீயே யாரோ ஆக போற. இனிமே நான் எதுக்கு உனக்கு மரியாதை கொடுக்கணும்? நீ எனக்கு யாரோ தான். நீ எல்லாம் திருந்தவே மாட்ட பாத்துக்க. உன்கிட்ட எல்லாம் திருந்தணும்ன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நீ எதுக்கு போன் பண்ண? சொல்லிட்டல, போன வையி. உன்கிட்ட மனுஷன் பேசுவானா? சே, என்னதான் ஆனாலும் திமிரும் கொழுப்பு தெனாவிட்டு மட்டும் அடங்கவே மாட்டிக்கிட்டு இவங்களுக்கு. சாமி எப்படியோ வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அவரோட வாங்கிட்டு போகட்டும். சி, இதா கிளம்பிட்டே இருக்கேன். நீ சாப்பிட்டதானே? சரி. கிளம்பிட்டு கூப்பிடுறேமா. எந்த சிரிக்குமாவதான் உன்கிட்ட இப்படி காலையும் சாயந்தரமும் போன் பேசிக்கிட்டு இருக்காளுங்கன்னே தெரியல. அந்த போனை தூக்கி தான் எடுத்து போட்டு உடைக்கணும் போல இருக்குது. காலையிலும் சாயந்தரமும் திங்காம கூட அப்படி என்னத்தான் பேசுவாங்கன்னு தெரியல. சி, இவளுகளெல்லாம் அவங்க வீட்டுல தட்டி கேட்க மாட்டாங்க போல இருக்கு. என்ன 24 மணி நேரமும் போனுன்னு. ஒன்னும் இல்ல, இங்க நிமிஷம் நீ போன் வை. உனக்கு என்ன பிரச்சனைமா? இப்ப நான் சாப்பிட்டுமா இல்ல எந்திரிச்சு கிளம்புவா? ஏடா, இப்ப நான் என்னத்துல சொல்லிவிட்டேன்? காலையிலும் சாயந்தரம் 24 மணி நேரம் அந்த போனே தான் கதின்னு கிடக்குற. சாப்பிடும் போதாவது அந்த போனை ஓரமா வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொல்றேன். வேற என்னத்த சொல்றேன்? எனக்கு என்ன தெரியும்? உன் வாழ்க்கைய போய் பாரு. நீ சாப்பிடாம போ. மனுஷன் இந்த வீட்டுல நிம்மதியா திங்க கூட முடியல. இந்த தண்ணியை குடி.
அம்மா இருடிமா, உங்க அண்ணன் சாப்பிடணும், சாப்பிடலாம். உட்காரு. உட்காருறது இருக்கட்டும், முதல்ல கிளம்பு. எங்கம்மா? ஏம்மா, அத்தான் அந்த ஆளு விவாகரத்து கொடுக்கணும், இன்னைக்கு கோர்ட்டுக்கு வந்து கையெழுத்து போட்டுட்டு போன்னு சொல்றதுமா. அதுக்கு தான். ஏண்டி, அவன் நம்ம நகை நட்டு நம்ம போட்ட பணம் அது இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. கையெழுத்து போடனா நம்ம இதுக்கு போய் போடணும். ஏமா, அதெல்லாம் வந்து வாங்கிட்டு போன்றதுக்கோசரம் தான் இந்த ஆள் வர சொல்றது. ஏண்டி, இவங்க எல்லாம் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? இவங்க ஆட்டி வைக்கிறதுக்கு நம்ம என்ன பம்பரமா? நம்ம எல்லாம் இன்னைக்கு போக முடியாது, எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லு. அதான் நானும் வர முடியாதுன்னு சொன்னேன். இன்னைக்கு வரலன்னா உன் நகை நட்டை தான் தர முடியாதுன்னு ஓவரா அந்த ஆள் பேசுறது. இனிமேலாம் அந்த ஆள் தான் வேணான்னு சொல்லியாச்சு. இனிமே எதுக்குமா அவங்க போறானோ? அதான் ஒரே தான் தலைமுழிக்கிட்டு வந்துருவோன்ட்டு போயிட்டு வந்துருவோன்னு பார்த்தேன். அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனப்ப நம்மள எப்படி அடிச்சு துரத்துனாங்க. அந்த மாதிரி கோர்ட் வாசல வச்சு அவங்கள 4 போடு போடணும், தெரிஞ்சுக்க. இதுங்க திருந்தவே திருந்தாது போல இருக்கு. ஏ உமா, என்னன்னு இப்ப கூட சொல்றேன், போய் அவன் கையில கால்ல விழுந்தாவது போய் வாழ்ற வழிய பாரு. அம்மா பிச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காத சொல்லிட்டேன். ஆமா, கூட பிறந்த தங்கச்சிக்கு ஒரு பிரச்சனைனா வந்து தோல் கொடுத்து நிக்கல, இப்ப போய் வாழன்னு மட்டும் சொல்றியா? அது என் வாழ்க்கை, எனக்கு பாத்துக்க தெரியும். நீ ஒன்னும் அக்கறை காட்டாத. அன்னைக்கு அவன் அந்த துரத்தி இருக்கான் அப்படின்னு சொல்றேன், அது உனக்கு பெருசா தெரியல. இன்னைக்கு நீ சொல்றத மட்டும் நாங்க கேட்கணுமா? ஏமா, பிள்ளைக்கு நல்லது கிட்டது சொல்லி கொடுக்கணும் அம்மான்றவங்க. நீ என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கன்னு யோசிச்சு பாரு. போட, என் பிள்ளைய எனக்கு பாத்துக்க தெரியும். பார்க்க தானே போறேன், உங்க ஆட்டம்லாம் எத்தனை நாளைக்குன்னு. போட, நீ கிளம்புமா. நம்மளை எப்படி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தினாங்களோ அதை விட 100 மடங்கு அவங்களை அங்க படுத்திட்டு தான் நம்ம வரணும். சரிம்மா. கடவுளே, இதுங்க ரெண்டு என்னதான் பண்றதுன்னு ஒன்னும் புரியலையே. இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா இவன் இங்க வந்து டேரா போட்டு உட்காந்துருவா. அதுக்கப்புறம் சொத்தை பிரிச்சு கொடு வைக்கி அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பிரிச்சு கொடுத்து நம்மள ஓட்டாண்டி ஆக்கிடுவாங்க போல இருக்கே. இது சரிப்பட்டு வராது. சீக்கிரம் நம்ம கல்யாணம் பண்ணணும்டா சாமி. அண்ணி வர சொன்னீங்க? ஆமா அமுதா, சொல்றதுக்கு தான் கூப்பிட்டேன். சொல்லுங்க நீ. இது இன்னைக்கு தான் தம்பிக்கும் அந்த உமாவுக்கும் விவாகரத்து பண்றதா கோர்ட்டுக்கு போறாங்க. நீ நல்ல சாமியை வேண்டிக்க, விவாகரத்து கொடுத்துடணும், எந்த பிரச்சனையும் இல்லாம எனக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. சரியா? சரிங்க நீ. இங்க பாரு, என் தம்பி மாதிரி தங்கமான பையன் கிடைக்கிறதுக்குலாம் அந்த உமா கொடுத்து வச்சிருக்கணும். ஆனா அவளுக்கு அந்த குடுப்பனை இல்ல. அதுதான் இன்னையோட முடிய போகுது. நீ தான் அந்த வீட்டுக்கு வரணும்னு தலையில எழுதியிருக்கோ என்னமோ. நீ நல்ல சாமியை வேண்டிக்க, முடிஞ்சா ஏதாவது காணிக்க கூட தாரேன்னு சொல்லி நல்லா வேண்டி இது பண்ணி வச்சுக்க. சரியா? சரிங்க நீ. அதை சொல்லதாம கூப்பிட்டேன். சரி, நீ போ. அண்ணி. என்னம்மா? இல்ல, அவங்க விவாகரத்து கொடுத்துருவாங்க தானே? எதுவும் பிரச்சனை பண்ணிட மாட்டாங்கல்ல? அவதான் வேணான்னு சொல்லிட்டு போயிட்டா. இனி அவ பிரச்சனை வேற பண்ணுவாளா? பிரச்சனை பண்ணாலும் சும்மா விடுவோம் நீ நினைக்கிறியா? அன்னைக்கு என் தம்பி 4 போடு போட்டு, அதுவும் இல்லாம நாங்க எல்லாம் போட்டு தூர விட்டு துரத்தி அடிச்சோம். அந்த மாதிரி எதுவும் பண்ணிட மாட்டோம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, நாங்க இருக்கோம். நீ போமா. அண்ணி வேற இப்படி சொல்றாங்க. அந்த பொண்ணு மனசுல என்ன இருக்கு ஏது இருக்குன்னு ஒண்ணும் தெரியலையே. விவாகரத்து ஆகி எங்களுக்கு கல்யாணம் நடக்குமா இல்ல அந்த பொண்ணு எதுவும் பிரச்சனை பண்ணுமான்னு ஒண்ணும் புரியல. சாமி, நீதான் துணையா இருக்கணும். இன்னைக்கு இருக்க அந்த பயலுக்கு அன்னைக்கு எங்களை எந்த துரத்துன எத்தனை நாள் என் வீட்டுல வந்து விருந்து சோறு சாப்பிட்டுருப்ப. இங்க உள்ளதெல்லாம் சுருட்டிக்கிட்டு போயிருப்பீ. அங்க நல்ல வக்கனையும் அம்மாவும்பளையும் தின்றுப்பீங்க. இன்னைக்கு என் பிள்ளைய வந்து விவாகரத்து பண்றியா? இருக்குடா அவனே, இன்னைக்கு இருக்குது உனக்கு ஆப்பு. போமா, நின்னுகிட்டு இருக்க. இல்லடி, அவங்க 2 பேத்தையும் சும்மாவே விடக்கூடாது. முடிஞ்ச அவங்க அக்கா கறி வந்தான்னு வச்சுக்க, 3 பேத்தையும் நல்லா போலீஸ் ஸ்டேஷன் வச்சு கும்முங்கன்னு சொல்லி அந்த கொடுமை பண்ணாங்க இந்த கொடுமை பண்ணாங்கன்னு நல்லா பொய்யெல்லாம் சொல்லு. சரியா? சரிம்மா. அது மட்டும் இல்லடி, அந்த பையெல்லாம் அவங்க அக்காவும் அந்த ஆட்டம் கட்டினாங்கல்ல. உன் மாமியார் கிளவி வீட்டுல மிச்சம் தின்னுக்கிட்டு அமைதியா இருப்பான்னு பார்த்தா உனக்கே ஆப்பு வைக்கிற அளவுக்கு போயிருக்கால. சும்மாவே விடக்கூடாது. சரியா? பாவெல்லாம் பாத்துறாத. அதை இதன்னு சொல்லி அவங்கள உள்ள தூக்கி போடணும். அந்த மாதிரி நீ பண்ணணும். அம்மா, நான் ஓ மகம்மா, அவங்கள சும்மாவே விட மாட்டேன். எத்தனை நாள் அந்த வீட்டில் வேலைக்காரி மாதிரி வீட்டு வேலை செஞ்சு நேரத்துக்கு துணிமணி துவைச்சு கொடுத்து சாப்பாடு கொடுத்து அம்பிட்டு இதை பார்த்துக்கிட்டேன். இன்னைக்கு நான் வேறேன்னு என்னை தூக்கி வீசும்போது அவங்க தூக்கி வீசுறதுக்கு முன்னாடி நான் தூக்கி வீசுவேம்மா. ஆனாலும் அவங்கள நிம்மதியாக வாழ விட மாட்டேன். அந்த அளவுக்கு பண்ணுவேம்மா, நான் பண்ணுவேன். அந்த இது இருக்கணுடியம்மா. உனக்கு இருக்கிற வைராக்கியத்துக்கு தான் நீ நல்லா வர முடியும். வா, நம்ம யாருன்னு அவங்களுக்கு காட்டுவோம். சொல்லுமா. டேய், உமாவை நினைச்சா பாவமா இருக்குடா. எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. என்னதான் இருந்தாலும் இத்தனை வருஷம் நம்ம வீட்ல இருந்துட்டா, ஒண்ணு மண்ணா வாழ்ந்துட்டோம். இப்போ அவளுக்கு ஒரு விவாகரத்து கொடுக்க போறேன்னு நினைக்கும் போது மனசு கஷ்டமா இருக்குடா.
ஏம்மா நான் உனக்காக தானே அவகிட்ட கூட போய் பேசணும், திருந்தி கூட வருவான்னு எத்தனை நாள் காத்துக்கிட்டு இருந்தோம். ஆனா அவதான் திருந்துற மாதிரியே தெரியலையே. சண்டைக்கும் வம்புக்கும் அவங்க அம்மா கூட சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மா வாழ்ந்து முடிச்சவங்க, புள்ள வாழ வேண்டியது, அதை கூட யோசிக்காம அவங்க அப்படி பண்ணும்போது நம்ம என்னம்மா பண்ண முடியும்? அமுதாவை நினைக்கும் போது ஒரு பக்கம் நம்ம வீட்டுக்கு வர போறேன்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தாலும் உமாவோட வாழ்க்கை இனிமே என்ன ஆகுமோ, அவங்க அம்மா பேச்ச கேட்டுக்கிட்டு இப்படி ஆடுது அந்த புள்ள அப்படின்னு ஒரு பக்கம் கவலையா இருக்குடா. ஏம்மா நம்ம வேணா அவளோட கஷ்டத்தை நஷ்டத்தை நம்ம நினைச்சு வருத்தப்படுவோம். ஆனா அவ அந்த மாதிரிலாம் கிடையாதுமா. போன்ல பேசும்போது கூட அவ்வளவு திமிருல பேசுறா. ஏடா அவ வளர்ந்த விதம் வேற, நம்ம வளர்ந்த விதம் வேற. அப்படி இருக்கும்போது அவ அப்படிதான்டா இருப்பா. கொஞ்சம் நம்மளும் பொறுமையா இருந்துக்கலாமோன்னு தோணுதுடா. ஒரு பிள்ளைக்கு விவாகரத்துன்னு ஒண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்கவே, அதுக்கப்புறம் இந்த ஊரு சனம் எப்படி பேசும் தெரியுமா? நிம்மதியா அந்த பிள்ளைய வாழ விடாது. முன்னாடி விட்டு பின்னாடி அப்படி ஏளனமா பேசும். இனிமேலாம் அந்த பிள்ளை எப்படிதான் அதெல்லாம் காது கொடுத்து கேட்டுக்கிட்டு வாழும்னே தெரியலடா எனக்கு. அதை பத்தின அக்கறை அவளுக்கே இல்லையேம்மா. சரி, கடவுள் விட்ட வழி. சரி வா கிளம்புவோம். போலாமா சார்? கிளம்பிட்டோம் சார். ஓகே சார். வந்துடுறோம் சார். வச்சிருங்க. நல்லா புடிச்சுக்கோ. கடவுளே, அம்மாவும் பிள்ளையும் எந்த பிரச்சனையும் பண்ணாம விவாகரத்து கொடுக்கணும். அதை விட்டுட்டு ரெண்டு பேரும் வந்தாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையை பண்ணி நிம்மதியை வேற கெடுத்துருவாங்க. அங்கேயே அந்த அளவுக்கு பண்ணுவாங்க. அங்க வச்சு என்ன பண்ண காத்திருக்குங்கன்னே தெரியலையே. ஒரே பயமாவும் பதட்டமாவும் இருக்குது எனக்கு. அம்மா வந்தாச்சுமா, இறங்கு. என்னம்மா என்ன ஆச்சு? இல்லடா, ஒவ்வொரு தாயும் ஒவ்வொரு பிள்ளைய பெத்து வளர்த்து அதுங்க நல்லா வாழ்றத பார்க்கணும்னு தான் எந்த ஒரு தாயும் ஆசைப்படுவா. இந்த மாதிரி கோர்ட்டு கேஸுக்கு போய் நிக்கணும்னு எந்த ஒரு தாயும் நினைக்க மாட்டா. ஆனா என் பையன் உன் வாழ்க்கை பாருடா எங்க வந்து நிக்குதுன்னு. அம்மா அழாதீங்கம்மா, விடுங்க. இல்லடா, உனக்கு கல்யாணம் பண்றோம்னு ஊர்ல அத்தனை சாதி சனத்துக்கிட்டே போய் எல்லாரும் வந்துருங்கன்னு சொன்னோம். ஆனா இப்படி கோர்ட்ல தெரியும் போது மட்டும் அனாதை மாதிரி வந்து தெரியணும்ல. ஏம்மா எதை பத்தியும் போய் யோசிக்காதம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும்னு. மனசு வேதனையா இருக்குடா, அவ்வளவுதான். ஏம்மா இப்போதான் அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒரு மருமம் வரப்போறான்ல, அதை பத்தி யோசி. ஏன் இதை அப்படி யோசிச்சுட்டு இருக்க? ஏண்டா, என்னதான் இருந்தாலும் முத வாழ்க்கைடா. அந்த முத வாழ்க்கை கோணலா போயிருச்சேன்னு வருத்தம் இருக்காதா? எம்பிட்டு செலவு பண்ணிருப்போம். செலவு கூட போனா போயிட்டு போகுதுடா. இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சம்பாதிச்சுக்கலாம். வாழ்க்கை எல்லாம் ரெண்டு பேருக்குமே. விடுங்கம்மா விடுங்க. ரவி, சார். சார் வந்துட்டாரு. அழுதுட்டு இருக்காத கண்ணத்தோட. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? அவங்க இன்னும் வரலீங்களா? வந்துருவாங்க சார். ஏங்க வெயிட் பண்ண மாட்டாங்க ஜட்ஜம்மா. இப்படின்னு அது இதுன்னு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு தான் பிரச்சனை. அதுக்கப்புறம் நீங்க எங்களை குறை சொல்லி ஒன்னும் ஆகாது. இல்லங்க வந்துருவாங்க. போன் பண்ணி சொல்லிட்டீங்க தானே? சொல்லிட்டோம். சரி, சீக்கிரமா வாங்க. நான் உள்ள சார் ரூம்ல இருக்கேன். ஓகே சார். சரி. என்னையா வருவாங்களா என்ன? வரேன்னு சொன்னா, நகை பணம் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வாங்குறதுக்கு எப்படியும் வந்துதான் தீர்வாங்க. எல்லாத்தையும் கொடுத்து ஒரே இடம் முடிச்சு தலை முழிக்கிறோம்டாப்பா. இனிமே அந்த குடும்ப சங்காத்தமே வேணாம். தமிழர் வந்துட்டு இருக்காங்க. ஆளுக்கு முன்னாடி வந்து நிக்கிறத பாத்தியாவுமா? என்னை பிரிக்கணும்னு அந்த கிளவி ஆசைப்பட்டுச்சு. அதுதான் சகுனி வேலை பார்த்து நல்லா எங்களை பிரிச்சிருச்சு. இதுக்கெல்லாம் சேர்த்து அனுபவிப்பாங்க. வந்துட்டோம்ல, இன்னைக்கு கோர்ட்ல இவளுகளை பத்தி அதை இதன்னு சொல்லி எல்லார் முன்னாடி இவங்க மானத்தை வாங்கிடுவோம். ஆமாமா, எனக்கு மட்டும் ஆத்திரமே அடங்கல. அந்த கிளவி மூஞ்ச பாத்தியா? அப்படியே பால் வடிகிற முகம் மாதிரி. வர்ற ஆத்திரத்துக்கு பாவம் உமா, இனி அவ எப்படிதான் கஷ்டப்பட போறான்னு தெரியல. உங்க அம்மா பேச்ச கேட்டு ஆடிட்டு இருக்க. உங்க அம்மாவோட எந்த நிலையில கூட்டிட்டு வந்து நிறுத்தி இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சீன்னா நீ எங்க கூட வந்துடலாம். ஆனா நீ அதை யோசிக்காம உங்க அம்மா பேச்ச கேட்டுட்டு ஆடிட்டு இருக்க. இதுக்கப்புறம் உன்னை யாராலையும் காப்பாற்ற முடியாது. பாத்தியாவுமா, இவங்க இல்லைன்னா நீ இந்த உலகத்திலே வாழாம இருக்க மாதிரி தான் இவங்க ரொம்ப நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன இப்ப வந்தாங்க, பாதியிலே போயிட்டாங்க. இவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தோம் இத்தனை வருஷம். நான் இருக்கேன் சரியா? இன்னையோட இந்த குடும்பத்தை தலைமுழுக போறேன்னு நினைச்சு சந்தோஷமா இருக்கேன். நீ வேற எதையும் பேசாதம்மா இப்போதைக்கு. ஆனாலும் இருக்கு உங்களுக்கு. ஜட்ஜம்மா கூப்பிட்டு கேட்பாங்கல்ல, அப்ப இருக்குது உங்களுக்கு.